தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் அண்ட் எம்எஸ்டி ஐட்ரெண்ட் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்டும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணியும் காட்டுறோம், உங்களுக்கு லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நேத்தியோட மார்க்கெட் பார்க்கலாம். நேத்தியோட மார்க்கெட் வந்து நல்ல ப்ளஸில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்புறம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரசரன்னு கீழே வந்துச்சு. இப்போ நேத்தியோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட்டை வச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே செல்லு ஆக்டிவேட் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாகவே செல்லில் தான் இருந்தோம். அப்போ அதில் போக நமக்கு டிஃபால்ட் ட்ரேடிங் இருக்குது. ஒன் டே பிஃபோராக நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். அது போக டிஃபால்ட் செட்டிங்ஸ்லையும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்னா அன்னையோட ட்ரேடிங் இன்ட்ராடே மட்டும் மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு ஈவினிங்குள்ளே முடியும். என்எஸ்சி டுமாரோ அப்படிங்கிறது மாலையோட மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அதைப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ட்ரேடிங் காட்டிடுறேன். இப்போ இந்த டிஃபால்ட் ட்ரேடிங்கில் நான் உங்களுக்கு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஹைகனாஷி கேண்டில் வச்சுக்கிங்க. அதாவது நார்மல் கேண்டிலில் வரக்கூடிய ஜோன் லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜோன்கிட்ட அந்த கேண்டில் வரும்போது, இப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த வேல்யூஸை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேலே டாப் ஜோன் இருக்குது, கீழே வந்து பாட்டம் ஜோன் இருக்குது. கீழே உள்ளது டிமாண்ட் ஜோன், அதாவது பை பண்ண வேண்டியது. மேலே உள்ளது சப்ளை ஜோன், அதாவது செல் பண்ண வேண்டியது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 2 கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. அந்த 2வது கேண்டில்லையே நமக்கு தெரியுது மார்க்கெட்டு கீழ் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது மேலே போன அந்த மார்க்கெட்டை செல்லர்ஸ் வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா பாருங்கள். அந்த கேண்டிலை பார்த்தாலே வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த கேண்டில் 9, 20 கேண்டிலை பார்த்தாலே நமக்கு தெரியுது மார்க்கெட்டை வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து கீழ் நோக்கி க்ளோஸ் ஆகிருக்கு, விக்கு வந்து மேலே பெருசாக இருக்குது. அதுக்கு அடுத்த அந்த லோ உடச்ச உடனே நம்ம செல்லுக்கு போகலாம். இது வந்து சிம்பிளஸ்ட்டு டெக்னிக்கு, கேண்டிலை பார்த்தாலே நமக்கு தெரியும். சரி, இல்லை நம்மளுடைய ஜோனுக்கு வந்து டச் பண்ண விடுறோம். இப்போ டச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், டச் பண்ண உடனே மேலே போயிட்டு அடுத்த கேண்டிலே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ட்ரெண்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. எப்போ பை பண்ணணும், திருப்பியும் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நம்மளுடைய ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இப்போது இந்த கேண்டில் பாருங்கள், 10-5 கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகலை. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் 10-10, அதுவும் மேலே க்ளோஸ் ஆகலை. அதுக்கு அடுத்தது எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், எதுவுமே க்ளோஸ் ஆகவே இல்லை. அதுக்கு அடுத்தது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டில் 12:30 மணியோட கேண்டில் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மேலே க்ளோஸ் ஆன உடனே அந்த ஹையை பிரேக் பண்ணணும். அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸுக்கிட்ட வரும் மார்க்கெட்.